ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுறேங்க. இன்றைய பதிவில் திரு ஞான சம்பந்தர் பற்றிய சிறு குறிப்பை பார்ப்போம். திரு ஞான சம்பந்தர் தமிழ் சைவ சமயத்தில் மிக முக்கியமான நாயன்மார். திரு ஞான சம்பந்தர் சீர்காழியில் சிவபாத ஹிருதயர் மற்றும் பகவதி அம்மாள் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர். சிறு வயதிலேயே தெய்வீக அறிவும் பக்தியுமான ஒரு குழந்தையாக வளர்ந்தார். ஒரு நாள் சிறு வயதில் அவர் தன் தந்தையுடன் சீர்காழி திருத்தலத்தில் உள்ள கோவில் குளத்தில் குளிக்கச் சென்றாராம். தந்தை குளிக்கச் செல்ல குழந்தையான சம்பந்தன் மட்டும் வெளியிலேயே இருந்தாராம். பசியால் குழந்தை அழுது கொண்டு இருந்த போது இறைவன் சிவபெருமான் மற்றும் உமையம்மை தோன்றி தங்க பாலை கொடுத்து சிறுவனை அருள் புரிந்தார்களாம். தந்தை திரும்ப வந்து வாயில் பால் தெறிக்க கண்டதும் என்ன நடந்தது என்று கேட்டாராம். அதற்கு சிறுவன் தன்னை பார்த்து பாடினாராம். தோடுடைய செவியன் விடையேறியோ தோவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணி தேய்ந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்மான்